குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த டெலகிராம் பற்றியும் அவேர்னஸ் வீடியோ போடுங்க, பல ஆப்ஷன் பையர்ஸ் புதுசாக உள்ளே வரும்போது டோட்டலாக அவங்க டெலகிராம் நம்பியே தான் ட்ரேட் பண்ணுறாங்க, அப்படி அந்த டைட்டிலில் பேசுங்க. பல பேர் வந்து இந்த ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார். சரி போட்டுருவோம், நமக்கு இது தானே வேலை அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த சில டெலகிராமில் ரியலாக பார்த்தா அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அவங்களோட அந்த கால்ஸ் எல்லாம் பார்த்தா ரியலாக பார்த்தா அவங்க டெலகிராமில் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரியலாக அவங்க மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் அவங்க ஜீரோவாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கான டைட்டில் அவர் கேட்டதுக்கு. இந்த டைட்டிலில் நம்ம சில உண்மைகளையும் பதிவு பண்ணலாம். அதாவது டெலகிராமில் ஹீரோ மாதிரி இருப்பாங்க, மார்க்கெட்டில் ஜீரோ அப்படின்னா இந்த ஒரு லைன் தான் பல ட்ரேடரை வந்து குழப்பம் பண்ணி விடுது. எது ரியாலிட்டி எது அன்ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. டெய்லி டெலகிராம் ஓப்பன் பண்ணால் நம்ம என்ன பார்ப்போம்? ஜாக்பாட் காலு, 100% ப்ராஃபிட்டு, பேங்க் நிஃப்டி வந்து பிளாஸ்ட்டு, நிஃப்டி 50 ராக்கெட் ஃப்ளையிங்கு, இது மாதிரி நியூஸஸ் தான் நம்ம டெலகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே இது தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். இந்த கால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க நிஜமாலுமே ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? இல்லை நீங்களே அந்த டெலகிராம் குரூப் இருப்பீங்க, நீங்கள் அதில் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஜாக்பாட்டு 100% இதெல்லாம் நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணியிருக்கீங்க? உண்மையை சொல்லணும். இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் உண்மையை சொல்லுங்கள். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உண்மை தான் பல புதுசாக வரக்கூடிய ஆப்ஷன் பையர்ஸை காப்பாற்ற போகுது. அப்போது உண்மையாலுமே இப்படி தாங்க இருக்குது. அவங்க சொல்கிற கால்ஸ் எல்லாம் ஜாக்பாட்டு தான் அடிக்குது, 100% ப்ராஃபிட் தான் கொடுக்குது, பிளாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டெலகிராம் காலில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்பில் போடுங்க. பல பேர் அதை பார்த்துட்டு சரி கொஞ்சமாக திருந்துட்டோம். ஏன்னா நான் மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப பேருக்கு ரீச் ஆகாது. இப்போ நீங்களும் அந்த யூடியூப்பில் கமெண்டில் சொல்லும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சில பேர் புதுசாக இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், அடடா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல இருக்குது, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணுங்கள். அது பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரியாலிட்டியை செக் பண்ணலாம். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? புதுசாக ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ள பையர்ஸ் வராங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃப்ரீ டெலகிராம் சேனலில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா வர எல்லா குரூப்புமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீ டெலகிராம் ஜாயினிங் ஃப்ரீ அப்படின்னு தான் வரும். எனக்கே டெய்லியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சிக்னல் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? என்ட்ரி எடுப்பாங்க. எக்ஸிட் எப்போ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது, என்ட்ரி மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போ ரிசல்ட் என்னவாக இருக்கும்? அந்த இடத்துல லாஸ் தான் வரும். ஆனால் அந்த சேனலில் என்ன காட்டுவாங்கன்னா, ப்ராஃபிட் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அப்படி காட்டுவாங்க. ஓகேங்களா? இந்த டெலகிராமில் அவங்க எத்தனை வகையான டெலகிராம் சேனல் வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு டெலகிராமில் ஜாயின் பண்ணிருப்பீங்க, இதை தவிர வேறு ஏதாவது அவங்க டெலகிராம் சேனல் வச்சுருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போது இந்த டெலகிராமில் இருக்க ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி வேலை செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மல்டிபிள் கால்ஸ் போடுவாங்க. அதாவது எல்லா குரூப்லேயும் மல்டிபிள்ஸ் கால்ஸ் போடுவாங்க. மல்டிபிள்ஸ் கால்ஸ் போடும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு கால் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். கரெக்டாக? கால் சைட்லேயோ புட் சைட்லேயோ கண்டிப்பாக ஏதோ ஒரு கால் வந்து பெரிய லெவலில் ஹிட்டு தான் ஆக போகுது, பெரிய ப்ராஃபிட் தான் தரப்போகுது. மல்டிபிள் கால்ஸ் போடும்போது கண்டிப்பாக ஒன்று ஹிட்டு தானே ஆகணும், அதுக்கு அதுதானே அர்த்தம். அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஒரு ப்ராஃபிட்டை மட்டும்தான் அவங்க ஒவ்வொரு சோசியல் மீடியாலேயும் எல்லாத்துலேயும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த லாஸ் மற்ற மல்டிபிள் கால்ஸ் நமக்கு போட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் இப்படி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போது மல்டிபிள் காலில் ஒரு கால் ப்ராஃபிட் பண்ணதை மட்டும் போட்டுட்டு மற்ற லாஸ் வந்த காலெல்லாம் டெல் பண்ணுவாங்க, இல்லை காட்டவே மாட்டாங்க. இந்த ட்ரிக்ஸ் தான் வந்து டெலகிராமில் அதிகப்படியாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம்ஸ் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நான் சொன்ன மெத்தடில் தான் ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் ஜெனியூனாக இருப்பாங்க, அந்த சில பேர் யார் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் முக்கால்வாசி பேர் வந்து அது மணி ஓரியன்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு தேவை அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸு. அது வந்ததுக்கப்புறம் அவங்க கால்ஸ் கொடுக்கறது, அது ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு என்ன, ப்ராஃபிட் லாஸ் ஆனால் உங்களுக்கு என்ன.
எத்தனை பேர் டெலகிராம் காலில் உங்ககிட்ட காலை கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட என்றைக்காவது ஒரு நாள் லைவாக பேசியிருக்காங்களா? ஏன் இந்த காலில் நீங்கள் லாஸ் ஆனீங்க, ஏன் இந்த காலில் உங்களுக்கு ப்ராஃபிட் மிஸ் ஆச்சு அப்படின்னு பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற வரையும் தான் உங்கள் மேலே அவங்களுக்கு கேர் இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க மேலே இருக்காது, விட்டுருவாங்க. அப்புறம் ஏன் பிக்னஸ் மட்டும் இதில் ட்ராப் ஆகுறாங்க அந்த கொஷின் கேட்டால் சைக்காலஜி ட்ராப் இதுக்கு பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு அனுபவமே இருக்காது மார்க்கெட்டை பற்றி. எல்லா டெலகிராம் சேனலும் எல்லாரோட ட்ரேடரோட ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. ஆசையை தூண்டினா பரவாயில்ல, பேராசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியாத புதுசாக வரவன் என்ன பண்ணுவான், அந்த ஆசையில் போய் ட்ராப்பில் போய் மாட்டிப்பான். ஈஸி மணி அப்படின்ற ஆசையை தான் எல்லா டெலகிராம் சேனலும் அள்ளி தெளிக்குது. நான் ரீசெண்டாக இந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாமே இப்படி தான் இருக்குது. 100% இன்ஸ்டாகிராமில் 100% மார்க்கெட்டில் கேரண்டின்னு ஒரு வேர்டே இல்லை. ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு, மார்க்கெட்டில் கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டே கிடையாது அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் இவங்க எப்படியெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னே ஒன்றும் புரியல. இதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஏன் ஈஸியாக அந்த ட்ராப்பில் மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என் கொஸ்டின். அதனால தான் மாட்டிக்கிறாங்க. ஈஸி மணி அந்த ஆசையில் மாட்டிக்கிறாங்க. ஃபோமோ க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த காலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னா அதோட உங்களுக்கு சான்ஸ் போயிடும். ஃபீலிங்கை இன்டியூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த எமோஷன் தான் உங்களை கரெக்டான நேரத்தில் எடுக்க வேண்டிய என்ட்ரியை ராங்கான டைமில் என்ட்ரி எடுக்க வைக்கிறது. எக்ஸிட் ஆக வேண்டிய இடத்துல போய் அப்போ தான் நீங்கள் உள்ளேயே என்ட்ரி பண்ணுவீங்க. ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் லாஸ் வர வேண்டிய இடத்துல வெயிட் பண்ணுவீங்க. சின்ன லாஸ் பெரிய லாஸ் ஆகும். இந்த எமோஷன் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டபடி ட்ரேட் ஆகும். அப்போ தான் நமக்கான லாஸஸ் கன்ஃபார்ம் பெரிய லெவலில் இருக்கும். அப்போது ரியலாகவே இந்த மார்க்கெட்டில் இந்த டெலகிராமில் இருக்கக்கூடிய உண்மை தான் என்ன அப்படின்னா, உண்மையை சொன்னால் டெலகிராமில் நியூஸ் வருது, இன்ஸ்டாகிராமில் நியூஸ் வருது, வாட்ஸ்அப்பில் நியூஸ் வருது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரிஜினல் ட்ரேடர் எந்த காலையுமே ஃபாலோ பண்ணவே மாட்டான். அதுதான் முதல்ல அவன் லேர்ன் பண்ணிப்பான். இந்த மார்க்கெட்னால் என்ன, மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, என்ன ஏதுன்ட்டு அவன் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடே பண்ணுவான். இதுதான் ஒரு ரியல் ட்ரேடரோட பிஹேவியர். டெலகிராமில் இருக்க ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒன்லி சிக்னல் மட்டும்தான் கொடுக்க தெரியும். கால் சிக்னலோ புட் சிக்னலோ மட்டும்தான் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ப்ராஃபிட் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் கேரண்டின்ற ஒரு வேர்டே கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் 100% ப்ராஃபிட்ன்றது ஒன்று கிடையாது, 100% லாஸ்ன்றது ஒன்று கிடையாது. நீ மார்க்கெட்டில் சும்மா ஒரு காலை வாங்கி விட்டுட்டா உனக்கு 100% லாஸ் கன்ஃபார்ம். நீ ஆனால் அது வரையும் வெயிட் பண்ண முடியாது. 100% லாஸ் வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டா இருப்போம். ஒரு 2000 3000 வந்தோடனே லாஸை க்ளோஸ் பண்ணுவோம். அப்போது அதுவும் அந்த இடத்துல சாத்தியம் கிடையாது. 100% லாஸ் அப்படின்றது. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். லாஸே ஒரு 4000 5000 வரும்போது க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டெல்லாம் நம்ம 500 1000லேயே க்ளோஸ் பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல 100% ப்ராஃபிட் லாஸ்ன்ற பேச்சே அங்கே கிடையாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த கேரண்டி அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாத போது இந்த டெலகிராமில் எப்படி ப்ராஃபிட் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் நம்பி அந்த கால்ஸை எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். அப்போது இந்த ஃபேக் சிக்னலை நம்பி தான் டெலகிராம் ட்ரேடர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரியல் ட்ரேடிங்கை அவங்க விட்டுடுறாங்க. அவங்க என்ன மாதிரி சில மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெய்லி ஜாக்பாட்டு, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, 100% ப்ராஃபிட்டு, இது மாதிரி பல வசனங்களை போட்டு தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸை புதுசாக வரவங்கள கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள்லாம் அடி வாங்கிட்டு நாங்களே ஓஞ்சி போய் இருக்கிறோம். எங்ககிட்ட மறுபடியும் இந்த டெலகிராம் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை தூக்கி ஒன்று ஹைட் போடுவோம், இல்லைன்னா பிளாக்கில் போடுவோம். ஆனால் புதுசாக வர உங்கள்கிட்ட வந்தால் என்ன பண்ணுவீங்க, அதை அப்போ தான் ஆர்வமாக தேடிக்கிட்டு இருப்பீங்க, என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு. நீ எப்போ அது உள்ளே போய் ஆர்வமாக தேடுறியோ அப்போ நீ அதுக்கு உள்ளே போகிறன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னென்னா, எப்படி நான் ஒரு டெலகிராம் ட்ரேடர் ஏமாத்துறாங்க, என்ன மாதிரி சைன் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்டால், இந்த 5 விதமான சைன் அவங்கக்கிட்ட இருக்கும். டெய்லி ஜாக்பாட் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. ஒன்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் காட்டுவாங்க, அவங்களையும் நம்பாதீங்க. லாஸை பற்றி அவங்க சொல்லவே மாட்டாங்க.
நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ வருஷமாக ட்ரேட் பண்ணுறீங்க? நானும் ஒரு 11 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு டெய்லி நான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது. கடைசியில் நான் ப்ராஃபிட்டில் முடிக்கிறேன். அதை நான் ஒவ்வொரு நாளும் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களோட பர்சனல் அனுபவம் இருக்கும்ல, அப்போ அதை நீங்கள் திங்க் பண்ணணும்ல. எப்பட்றா அது ஒன்லி ப்ராஃபிட் மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும்? ஏன் லாஸே வராதா? லாஸும் கண்டிப்பாக வரும். அதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக ரொம்ப அர்ஜென்ட்டு காலை ப்ரெஷர் பண்ணுவாங்க. என்ட்ரி எடுங்க. அதான் அந்த ஃபோமோவை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால அது. உங்கள்கிட்டேருந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 5 சைன் இருந்தால், அந்த குரூப்பில் நீங்கள் இருந்தால், இதுவரையும் சேர்ந்து இருந்தீங்கன்னா, இனிமேல் அங்கேருந்து ஓடி வந்துடுங்க. இதெல்லாம் உங்களோட காசை கண்டிப்பாக டெஸ்ட்ராய்ட் பண்ணிடும், அழிச்சிடும். நீங்கள் ஜீரோ ஆகிடுவீங்க. அதனால் இந்த மாதிரி டெலகிராம் சேனல்லலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. சில பேர் ஜென்யூனாக இருப்பாங்க. அதில் வேணும்னா நீங்கள் கால்ஸ் பண்ணலாம். பட் அவங்க என்ன தான் கால் சொன்னாலும் நீங்கள் அதை ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஓரலாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு ஒரு காலை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்களா, இல்லை கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிங்களா, இல்லை தப்பான நேரத்தில் எடுத்தீங்களான்றதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஓகேவா? கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி சைன் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பாக இருந்தால் ஓடி வந்துடுங்க, வேணவே வேணாம். அப்போ சேஃபாக இருக்க என்ன பண்ணணுன்னா, பிளைண்டாக எந்த ஒரு சிக்னலையும் ஃபாலோ பண்ணாதீங்க. என்ட்ரி எக்ஸிட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செல்ஃப் லேர்னிங்கை அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை 4த்தையுமே கண்டினியூவாக பண்ணால் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கெயின் ஆகும். இந்த நாலேஜை வச்சு தான் ஒரு ரியல் பவர் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், சிக்னலை தேட மாட்டான், செட்டப்புக்காக வெயிட் பண்ணுவான், அவங்ககிட்ட பேஷன்ஸ் இருக்கும், டிசிப்ளின் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவன் மார்க்கெட்டில் எப்போவுமே சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? டெலகிராமில் ஹீரோ ஆகிறதுலாம் ஈஸி. நம்ம கூட ஒரு டெலகிராம் ஓப்பன் பண்ணி இந்த கால்ஸில் நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், இவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து ஜாக்பாட்டாக பிடிச்சேன், நம்ம கூட போடலாம், நான் கூட போடலாம், நீங்கள் கூட போடலாம். ஸ்க்ரீன்ஷாட்டை யாரோ டெலகிராமில் பார்க்க போகிறாங்க, அவங்க நம்பாது அவங்க இஷ்டம். அது நிஜமாக இருந்தால் ஓகே. நிஜம் இல்லாத போது நீங்கள் ஏன் அந்த டெலகிராம் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறீங்க? அதிகப்படியாக எல்லா டெலகிராமில் வர்றதும் நான் ஃபோர்ஜரின்லாம் சொல்லலை. ஆனால் முக்கால்வாசி அப்படி தானே இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் டெலகிராமில் அவங்க கொடுக்குற கால்ஸில் என்றைக்காவது ஒரு நாள் ஜாக்பாட் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு நாள் இந்த யூடியூப் நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி டெலகிராம் சேனலில் நானும் ஜாயின் பண்ணுறேன், எனக்கும் வேணும், நானும் சேர்ந்துக்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ பேர் டெலகிராமில் இருந்திருப்பீங்க? ஒருத்தரை சொல்லுங்கள், இந்த டெலகிராமில் நான் ஜாயின் பண்ணி என்னுடைய லாஸஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி நான் ப்ராஃபிட்டுக்கே வந்துட்டேன், அவங்க கொடுக்குறத எல்லாமே வந்து ஜாக்பாட்டு தான் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுங்கள். நான் ரெடி டு ஜாயின். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போடுறவங்க அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் போடுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்கில்லே வேணாம். ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் அதுவே போதும். இப்போ ஏஐ கிட்ட கொடுத்துட்டாவே அதுவே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் சர்வே பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறது, கால்ஸ் கண்டபடி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாது. நீங்கள் ரியலாக மார்க்கெட்டில் சர்வே பண்ணணுன்னா கண்டிப்பாக டிசிப்ளின் வேணும், நாலேஜ் வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும், அந்த கண்ட்ரோல் வேணும். அதை தான் சொல்கிறேன். டெலகிராம் ஹீரோ மாதிரி இருப்பாங்க, ஆனால் மார்க்கெட்டில் ஜீரோ ஆகிடுவாங்க அப்படின்றதுக்கு நான் சொன்ன இந்த கான்வர்சேஷன் தான் ஒரு உதாரணம். ரியல் ட்ரேடர் நீங்கள் ஆகணும்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு க்ரோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? சிக்னலை ஃபாலோ பண்ணுறவன் ட்ரேடர் கிடையாது, அவன் ரியலி ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ராஃபிட் காட்டலாம், ஆனால் ரியல் ப்ராஃபிட்டை காட்ட முடியாது. மார்க்கெட் ஏமாத்தாது, ஆனால் நாலேஜ் இல்லாதவன் தான் மார்க்கெட்டில் ஏமாந்து போகிறான், அதுவும் மற்றவங்களால தான் ஏமாந்து போகிறான். ஸோ இந்த 3 வேர்ட்ஸை எப்போவுமே மைண்டில் வச்சுங்க. சிக்னலை ஃபாலோ பண்ணுறவன் ட்ரேடர் கிடையாது, அவன் ஃபாலோவர்ஸ். அவனுக்கு பேர் ட்ரேடர் இல்லை, ஃபாலோவர்ஸ்னு பேர். ஸ்க்ரீன்ஷாட்டை யார் வேணாலும் ப்ராஃபிட் மாதிரி காட்டலாம், ஆனால் ரியல் ப்ராஃபிட் யாராலையும் காட்ட முடியாது.
மார்க்கெட் யாரையுமே ஏமாத்தாது. ஆனால் நாலேஜ் இல்லவன் தான் அதிகப்படியாக ஏமாந்து போகிறான் மற்றவங்கக்கிட்ட. இதுதான் மார்க்கெட்டில் நான் புரிஞ்சுக்கிந்து. அதை தான் உங்களுக்கும் புதுசாக வர பிகினர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த டெலகிராமில் போய் மாட்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ டெலகிராம் எல்லாம் அப்படியே பிளைண்டாக நம்பி போகாதீங்க. அதில் மல்டிபிள்ஸ் கால்ஸ் போகுது. அதில் ஏதோ ஒரு கால்ஸ் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகிடும். அதை தான் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அவங்க ஆன் த ஸ்பாட்டில் கொடுக்குற காலில் ஜாக்பாட் நடந்திருக்கா, அவங்களோட பின்புலத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரியே இருக்காது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அதில் ஒருத்தவங்க கூட நான் டெலகிராமில் போயிட்டு இந்த மாதிரிலாம் எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி சொன்னதே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய அந்த நாலேஜை வச்சு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும், ஏன்னா நான் எந்த டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, எந்த யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னுடைய அனுபவத்தையும் சில நான் புக்கில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு விஷயத்தில் இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ரிப்போர்ட் வருதில்ல, செபி ரிப்போர்ட்டு, இதெல்லாம் படித்து தான் சரி ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக புதுசாக வரவங்கள காப்பாற்றணுமே அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இது சம்மந்தமாகவே போட்டுட்ருக்கேன். சில பேருக்கு இவருக்கு இதே வேலை தான், எப்போ பாரு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். அது உங்களுக்கு தோணினாலும் கவலை இல்லை. ஏன்னா மற்றவங்களையும் காப்பாற்றணும் இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி எல்லோரும் 5-6 லட்சத்தை இழந்துட்டு மூலையில் உட்கார்றதுக்கு முன்னாடியே அவனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் தப்பிச்சிப்பான்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.